ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னங்க, பெண்கள் அதான் மனைவிகள் பிரிந்து செல்வது எப்பொழுது அப்படின்னா, சாதாரணமாக பெண்கள் விலகி செல்ல மாட்டாங்கங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒரு ஆண் வருமானம் இல்லாதான் இருக்கப்பெல்லாம் எந்த பெண்ணும் அவனை விட்டு பிரிந்து செல்வது இல்லைங்க. அது ஒரு காரணமாக வச்சுட்டு, பணம் மட்டுமே ஒரு காரணமாக வச்சுட்டு பெண்கள் எப்பயுமே விலகி செல்வது இல்லைங்க. அதுக்குன்னு சில காரணம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே பெண்களை மதித்து ஒற்றுமையாக இருக்கலாம் இல்லையா? என்னென்னா, பெண்கள் தொடர்ச்சியாக மதிக்கப்படாத போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுதுங்க. அதே போல் அவர்களின் உணர்வுகள் நிராகரிக்கப்பட்டு அவர்களின் குரல் அலட்சியப்படுத்தப்படும் போதுங்க, அவங்க ஏதாவது சொல்ல வரும்போதே இது கட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அவங்களுடைய முயற்சிகள்லாம் மறைந்து அதுக்கு பதிலாக சாக்கு போக்குகள் வைக்கப்படுது இல்லைங்களா? அவங்க முயற்சிகள் எதையுமே இது பண்ணாமல் அப்படியே வைக்கிறாங்கல்ல, இது வேணாம் அது வேணாம்னு. அப்பையும் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. அடுத்து அவங்கள குறைச்சி நிறைய பேர் மதிப்பிடுறாங்க இல்லையா? அப்பையும் அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி சில நிறைய விஷயம்லாம் இருக்குங்க. அவங்க சாதாரணமாக ஹர்ட் ஆகிறது இல்லை. வெறும் பணம், ஆணுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க இது பண்ணதில்லை. இப்போ அதுவும் சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்புறம் எல்லாமே அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இதுதான் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறது எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துகிட்டு அவங்கள எதுவுமே என்னவோ இது மாதிரி டேபிள் சேர் மாதிரி நினச்சிட்டு அவங்கள எதுக்குமே இது பண்ணாமல் இருக்கும்போதும் அவங்க அந்த ஃபீலிங் ஆகுதுங்க அவங்களுக்கு. அப்புறம் அவர்களிடம் விசுவாசம் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஆனால் அவங்களுக்கு எது நம்ம காட்ட வேண்டிய பாராட்டு விருப்பத்திற்குன்றாக இருக்கும் பொழுது விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அது இல்லாத போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஃபீல் ஆகுதுங்க. அப்புறமே என்ன பார்த்திங்கன்னா, அதிகம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு அதுக்கு பதிலாக கம்மியாக குறைவாக பேசுகிறதுங்க. அப்புறம் அன்பு மறுக்கப்படுது இல்லையா? எந்த இடத்துல அன்பே கொடுக்காம அன்பும் பாசமும் அலட்சியமாக மாறும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் எதிர்பார்ப்பாங்க. சின்ன விஷயம் இல்லைங்க, அவங்கள ஹர்ட் பண்ணாத விஷயம், அவங்க எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். ஒரு பெண் நினச்சான்னா குடும்பத்தை நல்லா கொண்டு போவாங்க. ஆனால் அவங்க நினைக்கணும் இல்லையா? அதுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஹர்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாவே குடும்பம் நல்லா இருக்குங்க. ஆனால் அவங்களோட பிறவி குணமும் அப்படி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒத்து போகிறது நல்லது தானே. குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்புறம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு உறவில் தனிமையாக அவங்க இருக்காங்க, தனிமை விடப்பட்டாங்கன்னாலும் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுங்க. அப்புறம் ஒரு ஆண் எப்பயுமே கண்டிப்பாக முன்னேறணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ அவங்க போராடும்போது கண்டிப்பாக பெண்கள் பக்கபலமாக நிற்பாங்க. ஆனால் அதே டைமில் அவங்க அலட்சியப்படுத்தப்படுறாங்க. அந்த இடத்துலையோ அவங்கள மதிக்காத இடத்துலையோ அதாவது கீழ்த்தரமாக நடத்துகிற இடத்துலையும் அவங்க இருக்க மாட்டாங்கங்க. அவங்க இதெல்லாம் பணத்தை பற்றியதே இல்லைங்க. அவங்களோட இருக்கும்போது அவங்கள எப்படி எப்படி ஃபீல் பண்ண வச்சிங்களோ அது தாங்க முக்கியம். அந்த மாதிரிலாம் நல்ல உணர்வாக அவங்கள வச்சுருக்கும்போது அவங்க கண்டிப்பாக பிரிஞ்சு போக மாட்டாங்க. சில சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான இதுங்க. சரிங்களா? பெண்கள் வீட்டின் கண்கள்னால, ஆனாலும் இப்போ ரொம்ப கண்களாக இருந்ததுனாலும் அடுத்தவங்க கண்ணை குத்துற மாதிரி இருக்காங்க சில பேர். அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல மனைவிமார்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா குடும்பத்தை கொண்டு போகிறது தாங்க புத்திசாலித்தனாங்க. எல்லா ஆண்களும் அதை தான் விரும்புவாங்க, பெண்களும் அதை தான் விரும்புவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் விட்டு கொடுத்து போவாங்க. நீங்கள் அவங்களுக்குரிய மரியாதை கொடுத்து, உரிமைக்கு மதிப்பு கொடுத்து, அவங்களுடைய சொல்ல கேட்டுட்டு அதை அதையே நடத்தணும்னு இல்லை, காது கொடுத்தாச்சும் அட்லீஸ்ட் கேட்டுட்டு நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. எப்பயுமே இப்போ ரொம்பவும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்ந்த பெண்கள் எப்பயும் ஆண்களுக்கு துணையாக தாங்க நிற்பாங்க. சில பிரச்சனை
வர்றது வாழ்க்கையில் சகஜம்தான். ஆனால் வந்து எல்லா மனைவிமார்களும் அப்படி இல்லை. அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மரியாதை கொடுங்க, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அப்புறம் வந்து குழந்தைகளை வளர்த்துறதுல உதவியாக இருக்கணும். அப்புறம் கண்டிப்பாக ஆண்கள் முன்னேறணும்னு நினைக்கும் போது அவங்க உறுதுணையாக தாங்க இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல சுய புத்தி உள்ள வந்து பெண்கள் வந்து அவங்களா சுயமாக முடிவெடுத்து குடும்பத்தை நடத்தி செல்கிறவங்க கண்டிப்பாக பிரிஞ்சு போக மாட்டாங்க. எப்பயும் சுய புத்தியை தான் யூஸ் பண்ணுவாங்க. யார் சொல்கிறதையும் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து எப்பயும் பிரிந்து செல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க பெண்களை வந்து நல்ல மதிப்போடு நடத்திட்டு குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி போகிறது வந்து ஆண்களுக்கும் வந்து நல்ல முன்னேற்றத்தை தருங்க. முயற்சி செய்து பாருங்களேன். அதே நேரத்தில்ங்க இந்த காலத்து பெண்கள் வந்து தனிமையில் வளர்த்தப்படுறாங்க. அவங்க வந்து நிறைய குழந்தைங்களோட வளராதனால நல்லது கெட்டது தெரியாமல் வரும்போது சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போகாமல் இருக்கும் பொழுது வந்து அனுசரித்து நடந்துக்கிறது வந்து ஆண்களுக்கும், அதாவது குடும்பமாக இருக்கும் பொழுது வந்து மனைவிமார்களை புரிந்து கொண்டு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கும் பொழுது வந்து மனைவிமார்கள் வந்து கண்டிப்பாக அந்த பெண்கள் வந்து விட்டு பிரியவே மாட்டாங்கங்க. வந்து எப்பயுமே வந்து குடும்பத்தை நல்லா நடத்திட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. சில வந்து பிடிவாதமாக இருக்க குணங்கள் இருக்க பெண்கள் இருப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கை புரியாதவங்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றி கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நல்ல பெண்கள், நல்ல குடும்பத்தை கொண்டு செல்லும் பெண்களை பற்றி பேசுவோமே. நெகட்டிவ் பாயிண்ட்ஸை விட்டுருங்க, பாசிட்டிவை எடுத்துக்கோங்க. எப்பயுமே பாசிட்டிவாக இருக்க விஷயத்தை பாசிட்டிவாகவே கொண்டு போகலாமே. நெகட்டிவை மாற்றுறதுக்கு முயற்சி செய்வாங்க. மாறாத பொழுது எதுவுமே வந்து மாறாத பொழுது விட்டுட வேண்டியதுதான். அப்புறம் மாறுதல் இருக்க இடத்துல நம்ம மாறுதல் செஞ்சுட்டு நல்ல முறையில் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது தாங்க. பட்டிமன்றங்கள்லையும் நகைச்சுவையாக பேசுகிற இடங்கள்லையும் பெண்களை வந்து மனைவிமார்களை குறிப்பிடும்படியே எல்லா பெண்களும் இருக்கிறதில்ல. அது நகைச்சுவைக்கு மட்டும்தாங்க. அதனால் வந்து எல்லா ஆண்களும் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஆண்களும் பிடிவாதங்களை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஈகோ விட்டுட்டு வந்து இதை ஏன் பெண்கள் பிரிஞ்சு செல்கிறாங்க நிறையா யோசிங்க. அப்புறம் வந்து மனைவிமார்கள் ஏன் நம்மளோட இதாக இல்லைன்ட்டு யோசிங்க. இவ்வளோ தூரம் பேசணும்னு என்ன இருக்குங்க. நம்ம வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். நிறைய இதெல்லாம் வருது, பிரிவினைலாம் வருது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் குழந்தைங்க அஃபெக்ட் ஆகாமல் எல்லாத்தையும் கொண்டு போகிறது நல்லது தானே. இன்றைய காலகட்டத்தில் வந்து பொருளாதார சூழ்நிலை வழியாக பிரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. அவங்கவுங்க தனித்துவமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டனாலும் பெண்கள் வந்து பிரிந்து செல்றதில் வந்து சுலபமாக எடுத்துக்கிறாங்க. அது அவங்கள பாதிக்குங்கிறது அவங்களுக்கும் புரியறதில்ல. அதனால் அந்த பெண்களும் மனைவிகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து இனி வரும் காலங்களில் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. எல்லாருமே நல்லதாக தான் நடந்துக்குவாங்க. பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக இருக்கும் பொழுது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து நடத்தப்படும் பொழுது எந்த பெண்ணும் வந்து பிரிஞ்சு செல்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க. எப்போ வந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தோ அவங்க ரொம்ப ஈடுபட இருப்பாங்கங்க. எப்பயுமே வந்து அமைதியான அழகான குடும்பம் தான் வந்து பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் ஆண்கள் பெண்கள் வந்து இருவரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிரியாமல் இருக்கிறது வந்து குடும்பம் வந்து பல்கலைக்கழகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப வழிவகுக்கும். அதனால் பெண்களுக்கும் ஒரு வேண்டுதல் தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரிந்து செல்லாமல் ஒற்றுமையாக வாழணும்னு வேண்டி கேட்டுக்கிறோங்க.